இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து போல உண்மையான தேவன் யாருமே இல்லை. என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து 1982ஆம் ஆண்டு சிறைசாலையில் நான் வாழும்போது இயேசு என் உள்ளத்தில் வந்தார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 என் உள்ளத்தை தொட்டது. அன்று முதல் இன்று வரைக்கும் ஆண்டவர் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய மகனாய் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். அவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு பாடல். இயேசுவை போலே யாரும் இல்லை என் வாழ்வினில் இனிமே, ஏது தொல்லை நம் வாழ்வினில் இனிமே, ஏது தொல்லை. இயேசுவை போலே யாரும் இல்லை என் வாழ்வினில் இனிமேல், ஏது தொல்லை நம் வாழ்வினில் இனிமேல், ஏது தொல்லை. உலகத்தாலே நான் தள்ளப்பட்டேன், மனுஷராலே நான் ஒதுக்கப்பட்டேன். உலகத்தாலே நான் தள்ளப்பட்டேன், மனுஷராலே நான் வெறுக்கப்பட்டேன். இயேசுவாலே நான் பிடிக்கப்பட்டேன், இயேசுவாலே நான் பிடிக்கப்பட்டேன். மனுஷரின் நடுவினி நான் உயர்த்தப்பட்டேன், இந்த மனுஷரின் நடுவினி நான் உயர்த்தப்பட்டேன். இயேசுவை போலே யாரும் இல்லை என் வாழ்வினில் இனிமேல், ஏது தொல்லை நம் வாழ்வினில் இனிமேல், ஏது தொல்லை. கடன் தொல்லை கஷ்டங்கள் வந்ததையா என் இயேசுவின் கிருபையாலே மறைந்ததையா. கடன் தொல்லை கஷ்டங்கள் வந்ததையா என் இயேசுவின் கிருபையாலே மறைந்ததையா. ஏழை என்று இயேசு என்னை தள்ளவில்லை, ஏழை என்று இயேசு என்னை தள்ளவில்லை, பாவி என்று இயேசு என்னை வெறுக்கவில்லை, பாவி என்று இயேசு என்னை வெறுக்கவில்லை. இயேசுவை போலே யாரும் இல்லை என் வாழ்வினில் இனிமே, ஏது தொல்லை என் வாழ்வினில் இனிமே, ஏது தொல்லை. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி வந்தேன் நான், பாடாத பாட்டெல்லாம் பாடி வந்தேன். ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி வந்தேன் நான், பாடாத பாட்டெல்லாம் பாடி வந்தேன். தேடாத தெய்வமெல்லாம் தேடி சென்றேன், தேடாத தெய்வமெல்லாம் தேடி சென்றேன். தேடி வந்த இயேசுவை பாட வந்தேன், என்னை தேடி வந்த இயேசுவை நான் பாட வந்தேன். இயேசுவை போலே யாரும் இல்லை என் வாழ்வினில் இனிமேல், ஏது தொல்லை நம் வாழ்வினில் இனிமேல், ஏது தொல்லை.